Hey hi, welcome to Kanmani Fashions YouTube channel. So இன்னைக்கு நான் makeover shoot தான் பண்ண போகிறேன் because of this kurti. I just love this kurta very much and this color suits me good and I bought this kurta from Meesho. ஸோ இதுக்காகவே நான் ஒரு மேக்கோவர் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹேர் வெரி சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டுடே. ஸோ ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது, ஸ்கின் இரிட்டேட் ஆகக்கூடாதுன்னு ஒரு நல்ல ஹைட்ரேட்டடான ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் ஐ டிட் கலர் கரெக்ஷன் விச் இஸ் ஆக்னி மார்க்ஸ். ஐ ஹாவ் நோ அண்டர் ஐ சர்க்கிள் பட் என்னோடய ஆக்னி மார்க்ஸ் இருக்கிறதால ஐ டிட் ஃபுல் ஆரஞ்ச் கன்சீல் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஸ்கின் 2 ஷேட் டார்க்கரான கன்சீல் அப்ளை பண்ணிக்கிட்டேன் விச் இஸ் டர்மா பேலட். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் வேணுமா இருந்துச்சு அண்ட் நான் வந்து இன்றைக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆக்னிஸ் இருக்கிறதால ஐ ஜஸ்ட் இக்னோர் த ப்ரஷஸ். ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கிற டைமில் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க, அது இன்னும் கூட ட்ரிகர் பண்ணிவிடும் உங்களோட ஃபேஸ் பிம்பிள்ஸ் வந்துட்டு. ஸோ நான் இன்றைக்கி வந்து பிளெண்டிங்கால் தான் என்னோடய மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல ஸ்மூத்தான பிளெண்டிங் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரு ஹார்டான பிளெண்டால் யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி அதை வெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. உங்கள் கையாலேயே நல்லா அது வாட்டர் போகிற நல்லா வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. தென் பிளெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களோட மேக்கப் வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். இல்லாட்டி உங்களோட மேக்கப் நல்ல ஃபினிஷிங் வராது. நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஃபவுண்டேஷன் க்ளீனாக அப்ளை பண்ண முடியாது, பேட்சியாக தான் வரும். அது லைட் அந்த வெட்டோடு இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஸ்மூத்தான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐம் கானா டூ பவுடரிங். இந்த டைம் வந்து நான் காம்பேக்ட் பவுடர் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட ஃபுல் ஃபேஸ் நான் பண்ணிட்டு இல்லை, ஜஸ்ட் பிளேசிங் அவுட் விச் இஸ் மை ஹைலைட் ஏரியா விச் இஸ் நோஸ் அண்ட் அண்டர் ஐ அண்ட் சீக் ஏரியா. ஸோ டீ ஜோன் சொல்லுவாங்க, அங்கே மட்டும்தான் நான் வந்து காம்பேக்ட் பண்ணிப்பேன். வென் ஐ டூ ஓவரால் ஃபேஸ் காம்பேக்ட் வந்து எனக்கு ட்ரமேட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன். ஸோ தட் ஃபுல் ஃபேஸ் நான் பவுடரிங் பண்ண மாட்டேன். ஸோ பவுடர் முடிஞ்சிருச்சு. தென் ஐ எம் கோயிங் டு டூ மை ஐப்ரோஸ், ஸோ விச் இஸ் மை ஃபேவரட் பார்ட். நான் மேக்கப்பே போடலைனாலும் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிப்பேன் பிகாஸ் என்னோடய ஃபேஸ் வந்து எனக்கு என்ஹான்சிங்காக தெரியணும். ஐ ஆல்வேஸ் ஃபீல் விச் ஐ ஆம் லுக்கிங் குட் டுடே அப்படின்ட்டு அது எனக்கு கான்ஷியஸாகவே இருக்கும் எப்போவுமே. நான் மேக்கப்பே பண்ணிக்கலனாலும் ஐ டூ மை ஐப்ரோஸ் வெல் எவ்ரி டைம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி குட் திங் அபவுட் மீ அப்படின்னு சொல்லுவேன். ஐ ட்ரா வித் பாட் லைனர், ஐ கோ வித் எனி திங். நான் வந்து பவுடர் லைனர் கூட யூஸ் பண்ணுவேன், ஜெல் ஐலைனரில் கூட நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிப்பேன். எனி திங் இஸ் ஃபைன் ஃபார் மீ. அண்ட் ஐப்ரோஸ் நல்லா ஃபில் பண்ணியாச்சு. ஒரு நல்ல விங்ஸ் கொடுக்குறதால ஸ்பூலி ப்ரஷ்ஷால் நான் அது ப்ரஷ்அப் பண்ணிப்பேன் அண்ட் ஷேப் பண்ணிப்பேன். அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஐப்ரோஸ் வந்து எப்படியோ ஷேப்பாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு நல்லா டிஃபைன்டாக தெரியாது. ஸோ ஷேப் பண்ணியாச்சு. என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு நான் மேக்கப் பண்ணிக்கும் போது. ஸோ கிளிப் பண்ணிவிட்டு நான் வந்து ஐ ஷேடோ எப்படி போடலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஸோ குர்த்தா கலர் வந்து லைட்டாக இருக்கிறதால ஒரு நல்ல டார்க்கான ஐ ஷேடோ பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிளாமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் கிளிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூட் கலராக எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் ஐ மேலே அண்ட் லிட் ஏரியா ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து கியூட்டிக்கல் பார்ட் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணுன்றதுக்காக ஒரு ஷிம்மர் எடுத்துட்டேன், லைட் ஷேட் ஷிம்மர் எடுத்துகிட்டு அந்த இன்னர் வி லைனில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போது வந்து நம்மளுக்கு அது மேலே நம்ம லைன் போடும்போது கொஞ்சம் ஒரு டிஃபைன்டாக பியூட்டிஃபுல்லாக தெரியும் அப்போது. ஸோ கிளிட்டரிங் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஷிம்மர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டூ கிளிட்டரிங். அது கூட நான் வந்து லிட் ஏரியா ஃபுல்லாக பண்ணிக்கல,
லிட் ஏரியாவில் லைட்டாக பண்ணிக்கிறேன். தட் ஒரு ரவுண்டாக பண்ணல, வி மாதிரி பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த லிட் ஏரியா, அந்த ரவுண்ட், அந்த சென்டர் பார்ட் மட்டும் எனக்கு ஹைலைட்டடாக தெரியணுன்ட்டு தோணுச்சு. ஸோ அங்கே மட்டும் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு ஷார்ப்பான லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐம் நாட் கோயிங் டு ஃபிக்ஸ் ஐலாஷ் டுடே பிகாஸ் ஐ ஹவ் நோ டைம். பட் ஒன் திங் ஐ ஷுட் டெல் தட் நீங்கள் எப்போவுமே ஐ லுக் கொஞ்சம் கிளாமாக கலர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஐலாஷஸ் மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வித்தவுட் ஐலாஷஸ் அந்த ஐ லுக் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காது. நான் வந்துட்டு பண்ணிட்டு இல்லை, பிகாஸ் நான் மஸ்கராலே 3 times நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் எனக்கு ஹெவியாக தெரியணுன்றதுக்காக மஸ்காரா ஃபில் பண்ணிக்கிட்டேன். பட் யூ ஆர் கோயிங் டு எனி ஈவெண்ட் ஆர் ஈவினிங் பார்ட்டி அப்படின்னா யூ மஸ்ட் அப்ளை டார்க் மஸ்கரா ஆர் யூ ஹாவ் டு அப்ளை ஐ lashes without fail. Then I am applying down part also. அண்ட் நான் காஜல் யூஸ் பண்ணலை, எனக்கு ஓவர் ட்ரமேட்டிக்காக வேணாம் அப்படின்றதுக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை. பிகாஸ் ஐ லவ் டு டூ ஐ மேக் ஓவர். எனக்காக இருந்தாலும் மற்றவங்களுக்காக இருந்தாலும் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஒர்க். வென் ஐ டூ ப்ரைடல் மேக்கப் ஐ லவ் டு டூ ஐ மேக்கப் டு மை பிரைட்ஸ். அண்ட் இன்றைக்கான ஐ மேக்கப் லுக் முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் ப்ளஷ் பண்ணிக்க போகிறேன். லைட்டான ஷேட் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் வீடியோக்காக தான் நான் இந்த ஷேட் எடுத்திருக்கேன். வீடியோ இல்லாட்டி நான் ரொம்ப டார்க் ஷேட்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நவர் டேஸ் கேர்ள்ஸ் வில் லைக் ப்ளஷ். நான் ப்ரைடல் ஒர்க் பண்ணும்போது கேர்ள்ஸ் ஆர் ஆஸ்கிங் மீ, எனக்கு கொஞ்சம் ப்ளஷ் நல்லா போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புள் வில் லவ் டு டூ ப்ளஷ் நவடேஸ். நான் வந்து பவுடர் ப்ளஷ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக வந்து நான் காம்பேக்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு ஆயிலி கொஞ்சம் செக்ரிகேட் ஆகிட்டு இருந்துச்சு, விச் இஸ் மை T-zone ஏரியா. ஹைலைட் பிளேஸில் மட்டும் நான் காம்பேக்ட் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எஸ், ஃபைனலி த ஃபேவரட் பார்ட் இஸ் லிப்ஸ்டிக் பார்ட். I've always suggest nude shades lipstick, but this time I'm going to this shade because of this outfit. இந்த அவுட்ஃபிட்க்கு இன்னும் லைட்டர் ஷேட் போகணுன்னா ரொம்ப டல்லாக தெரிவேன் அப்படின்றதுக்காக நான் ஒரு டார்க் லிப்ஸ்டிக் நான் இன்றைக்கி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக பிந்தி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜுவல்ஸ் நான் ஆட் பண்ணிக்கலான்னு நினச்சேன். பட் அது ரொம்ப ஓவர் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக நான் ஜுவல்ஸ் இக்னோர் பண்ணிட்டேன். பட் இயரிங் மட்டும் போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் வீடியோக்கும் அந்த லுக்குக்கும் ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் இயரிங் மட்டும் இன்றைக்கி போட்டுக்கிட்டேன். ஜும்கா தான் இன்றைக்கி வேர் பண்ண. பர்சனலி ஐ லவ் ஜும்கா. அது ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் நான் எது வேர் பண்ணாலும், இஃப் இட் இஸ் சாரி, இஃப் இட் இஸ் குர்தா, ஐ ஜஸ்ட் கோ வித் ஜும்காஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக்ஸ். ஸோ ஃபைனலி த லுக் வாஸ் கம்ப்ளீட்டட். I hope you guys are like this makeup. So see you on next video.